ஹாய் நண்பா, இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கில்லி திரைப்படத்தை ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 2வது நாளில் கில்லி திரைப்படம் உலகம் முழுவதும் எவ்வளோ கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்றது தான் இந்த ஒரு வீடியோவில் டீட்டெயில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 20 வருடங்களுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன திரைப்படத்தை தற்பொழுது ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க. குடும்பமாக கில்லி திரைப்படத்தை பார்க்க மக்கள் எல்லாருமே கூட்டமாக வந்துட்டு இருக்காங்க. எந்த ஒரு திரைப்படத்துக்குமே இந்த ஒரு வரவேற்பு பார்த்தீங்கன்னா கிடைச்சது கிடையாது. அதுவும் இந்த ஒரு திரைப்படம் ரீரிலீஸ் படம் மட்டும்தான். ரீரிலீஸ் படத்துக்கு இந்த ஒரு வரவேற்பு பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு கில்லி திரைப்படம் பிடிக்குமா இல்லை அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா மறக்காம பண்ணிக்கோங்க. ஓகே அன்பா, வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். ஓகே அன்பா, கில்லி திரைப்படம் முதல் நாளில் உலகம் முழுவதும் 10 கோடி வரை கலெக்ஷன் பண்ணியிருந்தது. இந்த நிலையில் தற்பொழுது 2வது நாளில் கில்லி திரைப்படம் 8 கோடி வரையும் கலெக்ஷன் பண்ணியிருந்ததாக சொல்லியிருக்காங்க. மொத்தமாக இதுவரையும் கில்லி திரைப்படம் 2 நாட்களையும் சேர்த்து 18 கோடி வரையும் கலெக்ஷன் பண்ணியுள்ளதாக சொல்லியிருக்காங்க. இப்பவே அடுத்த சாட்டர்டே சண்டைக்கான டிக்கெட் எல்லாம் வேகமாக புக்கிங் ஆகிட்டு இருப்பதாகவும் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த ஒரு திரைப்படம் லைஃப் டைமா 45 to 50 கோடி வரையும் வசூல் செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கணும் நண்பா. ஓகேன்பா, கில்லி திரைப்படம் 2 நாட்களையும் சேர்த்து 18 கோடி வரை கலெக்ஷன் பண்ணியிருக்கு. வேற லெவலில் ரெஸ்பான்ஸ் கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அடுத்து தளபதி விஜய் சார் படத்திலேயே வேற எந்த ஒரு திரைப்படத்தை ரீலீஸ் செஞ்சால் நல்லா இருக்கும் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே அன்பா, தேங்க்யூ.